வெல்கம் டு சென்னை மலையாளி கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மஷ்ரூம் கறி குழம்பு மாதிரி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள்: தேங்காய் ஒரு முடி, டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, சின்ன பட்டை ஒரு துண்டு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இது பிரியாணி இலை 1, கறிவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் பெரிய வெங்காயம் 1, குட்டி வெங்காயம் 1, இது காஞ்ச மிளகா ஒரு 8, 4 தக்காளி, 2 பச்சை மிளகு. மஷ்ரூம் இந்த மாதிரி பாக்ஸ் கடையில கிடைக்கும், ஒரு பாக்ஸ் தான் நான் வாங்கி இன்னைக்கு சமைக்க. அப்புறம் நம்ம ஸ்டவ் பத்த வச்சுட்டு கடாய் வச்சு அதுல ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனா போதும், ஒரு அரை டீஸ்பூன் அந்த மாதிரி அளவுக்கு ஊத்திட்டு அதுல கொஞ்சம் சூடாகட்டும். கடாயி வச்சிருந்தோம்ல, தேங்காய் ஒரு முடி, தனியா, குருமிளகு, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகா, இந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து வறுக்கணும். இது வறுத்து ஒரு பிரவுன் கலர் ஆகணும் நல்ல, அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மஷ்ரூமை கட் பண்ணி தண்ணியில போட்டுட்டேன். உங்க சைஸ் எப்படி வேணுமோ, பெருசா வேணா பெருசா போட்டுக்கோங்க, சிறுசா வேணா சிறுசா போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் காட்டினேன்ல, 2 வெங்காயம், அது தக்காளி 4, இந்த பச்சை மிளகாய் வச்சுட்டேன். அப்புறம் தேங்காய் எல்லாம் வறுத்தேன்ல, அதை ஆற வச்சு அரைச்சிட்டேன். நல்ல மசி மாதிரி அரைச்சுக்கோங்க. இனி நம்ம ஸ்டவ் பத்த வச்சுட்டு கடாய் வச்சுக்கலாம். அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நானு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊத்திக்கிறேன். நான் எப்பவுமே கம்மியா தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், அதையும் சொல்லிடுறேன். அது எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை. ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காவிலும் 1 போட்டிருக்கேன், இதுல ஒண்ணு. கடுகு வெடிக்கட்டும், வெடிச்சுட்டு தான் போடணும். கடுகுதான் வெடிக்க தொடங்கிடுச்சு பாத்தீங்களா? ஸ்டவ் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க கடுகு வெடிக்கும்போ. ஏதோ பிரியாணி இலை போட்டேன். அது கூடயே வெங்காயம், கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ஸ்டவ் ஏத்தி வச்சுக்கலாம். அப்புறமா அதுலயே பச்சை மிளகா போட்டுடலாம் 2. இனி இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமா கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறமா தான் தக்காளி போடணும். வெங்காயம் பாத்தீங்களா, ஒரு கலர் மாறிடுச்சு. இப்ப நம்ம தக்காளிய போட்டுக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த தக்காளி தான் இது. அதே ஒரு கலருக்குங்க. தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு தான் போடுறேன். உப்பு அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்கோங்க. அதே ஒரு கலர் விடுங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது நான் கொஞ்சம் அரைச்சு எப்பவுமே வச்சுப்பேன், அததான் இப்ப போட போறேன். போதும். அதே நல்ல கலருங்க. இஞ்சி பூண்டு விழுது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஜாஸ்தியா வேணா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமா தான் போடுவேன், ஏன்னா ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும் அது. இஞ்சி பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலரிட்டு விடுங்க. தக்காளி இனி நல்லா வதங்கணும். வதங்கின பிறகுதான் நம்ம மஷ்ரூமே போடணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கலாம்.
நல்லா வதங்கிடுச்சு பாத்தீங்களா? அது மாதிரி இஞ்சி பூண்டு வாசனையும் பாருங்க, பச்சை வாசனை போயிடுச்சு. இனி நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா அதுலயே மஷ்ரூம் கழுகி போட்டுக்கலாம். நல்லா கழுகிக்கோங்க மஷ்ரூம், ஏன்னா மண் இருக்கும். இது 2வது தண்ணி நான் போட்டு வச்சிருக்கிறது. நல்லா கலரி விட்டு நல்லா கலரிட்டு இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்தாதான் அப்புறமா நம்ம அந்த அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த கூட்டு போட்டுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சா? 10 நிமிஷம் ஆனாலே போதும். ஓகே, இனி நம்ம இதுல தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம்ல அத போடலாம். மஷ்ரூமுக்கு பதிலு சிக்கன் போட்டு கூட இப்படி பண்ணலாம் குழம்பு. ஒரு உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம், மஷ்ரூம்லயும் போட்டுக்கலாம், சிக்கன்லயும் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே கழுகிடுங்க. ஏன்னா இது நிறைய தேங்காய் எல்லாம் ஒட்டி இருக்கும்ல, நான் நல்லா கழுகிதான் ஊத்துவேன். இப்படி மூடி போட்டுட்டு அவ்வளவுதான். பாருங்க ஜாரும் பாருங்க, நல்லா கலரி விடுங்க. எவ்வளவு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் இது கொதிக்க விடுங்க. அப்பதான் இந்த மஷ்ரூம் இன்னும் வேகணும், கொஞ்சம் கூட வெந்து நல்ல எண்ணெய் மேல வரும். அவ்வளவுதான். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த எப்படி வந்திருக்கு பாரு எண்ணெய். மஷ்ரூமும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க சாப்பாடு கூட சாப்பிடலாம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாரும் கூட சாப்பிடலாம். மஷ்ரூம் குழம்பு ரெடி.